Linear sitting arrangement. The logical reasoning competitive examsக்குலாம் நடக்குதுல அதுல linear sitting arrangement தான் நம்ம problems practice பண்ணுவோம். 5 friends A, B, C, D and E are sitting on a bench facing north. இத நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து நார்த்ல. இது வந்து நார்த் அப்படினு கொடுத்திருக்கு பாருங்க. நார்த்ல அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் பொசிஷன்ஸ் கொடுத்திருக்கு பாருங்க. C is sitting next to the right of D. D is sitting at extreme left position. A is sitting to the left of B. B is not at the extreme right position. Find the seating arrangement. இந்த 4 constraints கொடுத்திருக்கு நமக்கு. 4 இத நம்ம படிச்சுக்கலாம் first. C is sitting next to the right of D. D is sitting at extreme left position. ஏதாவது ஒன்னு வந்து டெஃபினட்டா கொடுத்திருப்பாங்க. முதல்ல எப்படி உட்கார்ந்திருக்காங்கங்கறத பார்த்துக்குவோம். இந்த இருக்கு. இதுதான் வந்து டைரக்ஷன் முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது நார்த், இது வந்து சவுத், இது வந்து ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட். என்ன கொடுத்திருக்குன்னா 5 பேர் உட்கார்ந்திருக்காங்களா, நார்த்த பார்த்து உட்கார்ந்திருக்காங்க. அப்ப இப்படி உட்கார்ந்திருக்காங்க 5 பேர். இத பெஞ்ச்னு வெச்சுக்கோம். இப்படி ஈஸ்ட் வெஸ்டா உட்கார்ந்திருப்பாங்க. அப்பதான் நார்த்த ஃபேஸ் பண்ண முடியும். நார்த்த ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது அவளுடைய பேக் தான் நமக்கு தெரியும். அதனால நான் முகம் வரையல. இதெல்லாம் அவங்களுடைய பேக் தலை சைடுன்னு வெச்சுக்குவோம். ஒருத்தர் 2 பேரு 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப 4வது ஆளு 5வது ஆள். அவங்க இப்படி உட்கார்ந்திருப்பாங்க. இது உங்களுடைய தலை போர்ஷன். அப்படி நார்த் பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்கன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கீங்க. இப்ப இப்படி பின்னாடி திருப்பி உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னா நீங்க உட்கார்ந்து பாருங்க எப்படின்னு. அப்ப வந்து அவருடைய ரைட் சைடு, இப்ப முத ஆளோட ரைட் சைடு இங்க இருக்கும், ரெண்டாவது ஆளோட லெஃப்ட் சைடு இப்படி இருக்கும். இவருக்கு ரைட் இங்க இருக்கும், இவருக்கு லெஃப்ட் இங்க இருக்கும். இவருக்கு ரைட் இங்க இருக்கும், இவருக்கு லெஃப்ட் வந்து இங்க இருக்கும். இவரோட ரைட் பொறுமையா போட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வேகமா வந்துடும். இவருடைய ரைட் இங்க இருக்கும், இவருடைய ரைட் இப்படி இருக்கும், லெஃப்ட் இப்படி இருக்கும். மொத்தத்துல பெஞ்சோட எக்ஸ்ட்ரீம் ரைட் வந்து எங்க இருக்கும்னா இங்க இருக்கும், ரைட் சைடு. பெஞ்சோட எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எப்படின்னா இந்த பக்கம் இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் தான் லெஃப்ட் பூரா இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் பெஞ்சுக்கு லெஃப்ட், இது பெஞ்சுக்கு ரைட். இப்ப நமக்கு என்ன கொடுத்துக்குன்னா C is sitting next to the right of D. இப்ப இங்க D உட்கார்ந்து இருந்தாருன்னா இங்க C, இங்க D இருந்தா இங்க C, இங்க D இருந்தா இங்க C, இங்க D இருந்தா இங்க C. ஏன்னா Dயோட ரைட்ல தான் C இருக்காரு. அதனால இப்ப அதை முடிவு பண்ண முடியாது. அதனால அடுத்ததுக்கு வருவோம். D is sitting at the extreme left position அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து இன்னொரு கோடு போட்டுக்குவோம். அப்பதான் நமக்கு புரியும். இப்ப 5 பேர்ல இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு முடிவு பண்ணிக்கும். இப்படி நிறைய ஒரு ஷீட்ல வந்து நீங்க வரைஞ்சு பார்த்து பழக உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து இந்த சம்மை போட்டுருவீங்க. ஆரம்பத்துல இப்படி பழகிக்கணும் நீங்க. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு நம்ம ஒண்ணுமே முடிவு பண்ண முடியல. அதனால ரெண்டாவது நிபந்தனை எடுத்துக்கிறோம். D is sitting at extreme left position. நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இது எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படின்னு. அப்ப D எங்க இருக்காரு, இங்க இருக்காரா? D வந்து இங்க இருக்கார். ஒரு ஆளை நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்ப D வச்சு வேற எங்க வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இந்த D கிடைச்ச பிறகு D வச்சு வேற எங்க சென்டென்சஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு. C is sitting next to the right of D. D யோட லெஃப்ட் இது, D தான் இங்கதான் D இருக்காரு. இப்ப D யோட லெஃப்ட் இது, D யோட ரைட் இது. அப்ப C எங்க உட்கார்ந்துருப்பாரு, இங்க உட்கார்ந்துருப்பாரு. இவரோட ரைட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு. புரியுதா? இதெல்லாம் உங்களுடைய மண்டைகள். அதனாலதான் நான் வந்து முகம் வரையல. இதெல்லாம் உங்களுடைய மண்டைகள். அந்த தலை பின்னாடி தெரியுது. அப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ரைட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப C வச்சு ஏதாவது கொடுத்துருக்கா, கொடுக்கல. C D முடிஞ்சு போச்சு. இனி ஒன்னும் முடிவு பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, A is sitting to the left of B. அப்ப இந்த 3ல தான் A B உட்கார முடியும். A வந்து எப்படி இருக்காருன்னா B யோட லெஃப்ட்டுக்கு தான் இருக்காரு. அப்ப A வந்து இங்க இருந்தால், B வந்து இங்க இருந்தால் A வந்து எங்க இருப்பார், இங்க இருப்பார். சப்போஸ் B வந்து இந்த இடத்துல இருந்தால் A எங்க இருப்பார், இங்க இருப்பார். இப்படி இருந்தாதான் இவர் லெஃப்ட்டுக்கு இருக்க முடியும். A is sitting to the left of B. B யோட இடது கை பக்கம் A உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்?
C is sitting next to the right of D. D ஓட வலதுகை பக்கம் C உட்கார்ந்திருக்கார். இந்த right of D எடுத்துக்கோங்க. D ஓட வலதுகை பக்கம் C உட்கார்ந்திருக்கார். D ஓட வலதுகை பக்கம் C உட்கார்ந்துட்டாரா? இது D ஓட இடதுகை, இது D ஓட வலதுகை. C வந்து D ஓட வலதுகையில உட்கார்ந்துட்டார். இப்ப என்ன கொடுத்திருக்கு? A வந்து B ஓட இடதுகை. left of B னா B ஓட இடதுகை. இததான் முதல்ல பார்க்கணும். B ஓட இடதுகை பக்கம் A உட்கார்ந்திருக்காரு. அப்ப B இங்க உட்கார்ந்து இருந்தார்னா A இங்க உட்கார்ந்து இருப்பாரு. B இங்க இருந்தார்னா A இங்க இருப்பார். ஆனா எதையும் நம்ம இதை வச்சு முடிவு பண்ண முடியல. ஏன்னா ரெண்டு சாய்ஸ் வருது. B இங்க இருந்தா A இங்க இருப்பாரு. B இங்க இருந்தா A இங்க இருப்பார். B இங்க இருக்க முடியாது. ஏன்னா இங்க C உட்கார்ந்து இருக்கிறதுனால A உட்கார முடியாதனால இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு. ஒண்ணு B இங்க இருக்கணும், இல்ல இங்க இருக்கணும். B இங்க இருந்தால் A இங்க இருப்பார். B இங்க இருந்தால் A இங்க இருப்பார். சரி, இதை வச்சு முடிவு பண்ண முடியல. நாலாவதுக்கு வரும். B is not at the extreme right position. எக்ஸ்ட்ரீம் ரைட் எது? இது. இங்க B இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப B இங்கே இருக்க முடியாது. ஏன்னா இங்க இருந்தா A இங்க உட்கார முடியாது. Bக்கு பக்கத்துல A கட்டாயம் உட்காரணும். B யோட வலதுகை பக்கத்துல இடதுகை பக்கத்துல A கட்டாயம் உட்காரணும். அதனால B இங்கதான் இருக்க முடியும். இப்ப B இங்க வச்சிட்டோம்னா A வந்து இங்க உட்கார்ந்துருவாரு. அப்ப விட்டு போனால் யாரு? E. அப்ப சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? D, C, A, B, E. இப்படி உட்கார்ந்துருக்காங்க 5 பேர். புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஃபேசிங் நார்த் அப்படின்னு சொல்லையில நம்ம இப்படி வரைஞ்சுக்கிறோம். ஈஸ்ட் வெஸ்ட் பக்கம், இது நார்த் சவுத்து. நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கையில இப்படி பெஞ்சை போட்டு, ஈஸ்ட் வெஸ்டா பெஞ்சை போட்டு நார்த்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி பின்னாடி நமக்கு தலைப்பக்கம் தெரியும். இங்கிட்ட இருந்து பார்த்தோம்னா நம்ம தலைப்பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, நமக்கு தலை தெரியுது. அப்ப அப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னோடனே இவங்களோட ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட். எப்பவுமே நார்த்னா ரைட் இங்கிட்டு இருக்கும், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இவரோட ரைட் இங்க, லெஃப்ட் இங்க. இவரோடது ரைட் இங்க, லெஃப்ட் இங்க. இவருடைய ரைட் இங்க, லெஃப்ட் இங்க. அப்படி செவத்தை பார்த்து உட்கார்ந்துருக்க மாதிரி. நீங்க பரீட்சை எழுதிட்டு இருக்கீங்க, அங்க ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவரை பார்த்து உட்கார்ந்துருக்க மாதிரி, நம்மள மாதிரியே உட்கார்ந்துருக்க மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். நார்த்தை பார்த்து உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் அப்படின்னா நம்மள மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அந்த மாதிரி எழுதணும். இப்ப வந்து இது வந்து இந்த பெஞ்சோட எக்ஸ்ட்ரீம் ரைட்டு, இது வந்து பெஞ்சோட எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். அந்த வார்த்தைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரீம் ரைட்டு, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னு. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுத்திருந்தாங்க. அதாவது D வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்காருன்னு சொல்லி உறுதியா D யோட இடத்த கொடுத்துட்டாங்க. அதனால D நம்ம இங்க போட்டுட்டோம். D யோட தொடர்புடைய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து அது வந்து C is sitting next to the right of D ன்னு வருது. அதாவது D யோட வலதுகை பக்கம் C உட்கார்ந்து இருக்காரு. அப்ப D யோட வலதுகை பக்கம் இதுதான். C வந்து இங்க உட்கார்ந்துட்டார். ரெண்டு பேரோட பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. இப்ப CD வச்சு வேற எதுவுமே கொடுக்காதனால புதுசா தான் நம்ம வரணும். A is sitting to the left of B. மிச்சம் விட்டு போயிருக்கிறது இந்த 3 தான். DC போக இந்த 3 தான் விட்டு போயிருந்துச்சு. B யோட இடதுகை பக்கம் A உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா B இங்க இருந்தாருன்னா A இங்க உட்கார முடியாது. ஏற்கனவே C உட்கார்ந்துருக்காருனால இங்க இருக்க முடியாது. இங்க இருந்தாருன்னா A இங்க இருக்கும், இங்க இருந்தாருன்னா A இங்க இருக்கும். அப்ப ரெண்டு பொசிஷன் இருக்கு. இப்ப இதை எதை வச்சு முடிவு பண்றதுன்னா B is not at the extreme right position. அப்ப B வந்து இந்த இடத்துல இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க ஒரு இடத்துல தான் B இருக்க முடியும். B யோட இடதுகை பக்கம் A உட்கார்ந்துருக்காரு, மிச்சம் விட்டு போன இடத்துல E உட்கார்ந்துருக்காரு. அதனால நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து DC ABE தான் இதனுடைய அரேஞ்ச்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? இதுதான் லீனியர் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். இதை நீங்க வந்து போட்டு பார்த்து கன்ஃபியூஸ் இல்லாம போடல. இந்த லெஃப்ட் ரைட் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடவே கூடாது. இந்த படத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நார்த் சைட் ஃபேஸ் பண்ணியிருந்தா இதுதான் படம். அதனால இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா போட்டுருவீங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணா இன்னும் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.